உங்களுடைய யுத்திகள் அப்படிங்கிறது ரஜினி சாருடைய படத்திற்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் லெவல்லையா இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் லெவல்லையா இருக்கட்டும், இவ்வளவு தேவைப்பட்டது எதனால சார்? அதாவது அவருக்கு எல்லை இல்லாத ஒரு வியாபாரம், எல்லையே கிடையாது. இப்போது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அவருக்கு ஆந்திரா போனால் அங்கே ஒரு 25 கோடி மேலே வருமானம் வருது. பாம்பேக்கு போனால் 30 கோடிக்கு மேலே வருது. கர்நாடகா போனால் 10 கோடிக்கு 12 கோடிக்கு மேலே வருது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு வருமானங்கள் பெரிய லெவலில் வருது. தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இதுக்கு மீறி என்னென்னா இந்த படம் முதலாக மலேசியாவில் நாட்டில் படம் எடுத்தது விட்டு மலாய் மொழியில் முதல் உலக சினிமா மொழி மாற்றம் செய்யப்பட்ட முதல் படம் இதுதான். இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. ஏன்னா இதுவரையிலும் மலேசியாவிலேருந்து மலாய் மொழியில் எந்த படமும் டப் பண்ணதே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து தான் இருக்கான். ஏதோ இங்கிலீஷ் படம் வந்துருக்குது, அது கூட டப் பண்ணது கிடையாது மலாயில். நாங்கள் பண்ணால் பார்த்தா இன்றைக்கி பார்த்தா ஹெவி டிமாண்டில் ஃபுல்லாக போயின்னு இருக்கு. சார், நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ரஜினிகாந்த் சாருக்கு எல்லா மாநிலங்கள்லேயுமே ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக நம்ம ஹிந்தி திரைப்படங்கள் அப்படிங்கிறது தமிழ் திரைப்படங்களை விடவும் நிறைய இடங்களில் பார்ப்பாங்க. அந்த ஷாருக்கானே சொல்கிறாரு, எப்படிங்க ஹிந்தி திரைப்படங்களால் சாதிக்க முடியாத ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் சாதிச்சிங்க? இல்லை, எனக்கு கூட ஒரு இந்து பத்திரிக்கையிலேருந்து ஒரு தம்பி பிரதீப் பண்ணுறோன்னு சொன்னார். இந்த மாதிரி ஷாருக் கான் அவங்களோட டீமெல்லாம் வச்சுட்டு ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஏன் மிஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆரோக்கியமாக அதை பொறாமை இல்லாமல் உங்களை வச்சு ஒரு கேஸ் ஸ்டடியே பண்ண வேண்டியது இருக்குது சார். பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷனுக்கான ஒரு ஃபுல் இதுவுமே வச்சுருக்கீங்க. வேறு யாரெல்லாம் சார் இந்த படத்தை பார்த்து ரொம்ப வியந்தது? அதாவது 1 2 இல்லை, இப்போ சோசா இருக்காருன்னு வச்சிங்களேன். அவருக்கு எந்திரன் படம் போட்டு காமிக்கணும்னு கூப்பிட்றாங்க, அவருக்கு சந்தர்ப்பம் இல்லை பார்க்குறதுக்கு. சிவாஜி படத்தை எடுத்துகிட்டு படம் பாருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, சந்தர்ப்பம் இல்லை அவருக்கு படம் பார்க்குறதுக்கு. ஆனால் அவரே ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி கபாலி நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே சார் எனக்கு ஃபோன் பண்ணார் தானே, இது வெள்ளம் 2 படம் பார்க்குறதுக்கு சொல்லும் போது கூட அவருக்கு டைம் இல்லாது. ஆனால் அவராக விரும்பி கேட்குறாரு, அதனால் நீங்கள் உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்கன்னாரு. உடனடியாக நான் ஏற்பாடு பண்ணேன். வந்தார். அவரால் நடக்க முடியாது, வீல் சேரில் படம் பார்த்துட்டு அப்படி ஒரு சந்தோஷப்பட்டு ரஜினி சார் அன்பை தடவி கையை பிடிச்சின்னு ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்க, என்ன இந்த வயசில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன்னு பெரிய பாராட்டு. ரொம்ப நிறைய பேர், அதாவது முந்தானத்து பாரதி ராஜா படம் பார்த்துட்டு கார் விட்டு நிறுத்தி மணிக்கணக்கில் பேசியிருக்காரு அவர்கிட்ட. விமர்சனம் பண்ணவங்க கூட மிஸ்கைட் ஆகி போச்சு, எனக்கு யாரோ மிஸ்கைட் பண்ணி நான் இப்படிலாம் பேசிட்டேன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா அந்த அளவுக்கு ஒரு புதிய அதிர்வலைகளை அந்த திரைப்படம் இல்லை திரைத்துறையிலேயே கபாலி திரைப்படம் அப்படிங்கிறது அந்த ப்ரொடக்ஷனையும் தாண்டி ஒரு புதிய அதிர்வலைகளை உருவாக்கி, இல்லை ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி. இல்லை, ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போனால் கூட அங்கே ஒரு 1500 பேர் கபாலி பற்றி தான் பேசியிருக்காங்க. அது சொல்லும் போது மேரேஜ் ரிசப்ஷனாக இருக்கட்டும், பேருந்தில் பயணம் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை நடந்துட்டு போதாக இருக்கும், கபாலி திரைப்படம் பார்த்துட்டு அப்படிங்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து இன்னைக்கு வரக்கூடிய டாக். இல்லை, அதாவது பார்க்க போனால் இதுவரையிலும் தமிழ் சினிமா 100 வருஷம் ஆகுது, முடிய போகுது. இந்த 100 வருஷம் முடியும் போது கபாலியினுடைய முதல் வார வசூல் சென்னை மாநகரில் 7 கோடி, விநியோகஸ்தர் பங்கு 4 கோடி. எந்த காலத்தில் 4 கோடி வந்திருக்கான். ரொம்ப பெரிய அதிர்வலை. இது எந்த காலகட்டத்தில் உடைக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குமேன்றது தான் எனக்கு நம்பிக்கை. சார், ரசிகர்கள் நிறைய பேர் பார்த்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த படத்தினுடைய ஃபஸ்ட் பிரிண்ட் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் ரஜினி சார்கிட்ட கொண்டு காட்டியிருப்பீங்க. அந்த முதல் பார்த்துட்டு இல்லை, இது நானும் ரஜினி சாரை சேர்ந்து பார்க்குறதுக்கு தான் ஒரு நாள் குறித்தாங்க. அந்த நேரத்தில் ப்ரொடியூசர் கவுன்சில் சின்ன கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் என்ன பண்ணேன், நீங்கள் பார்த்துருங்க சார்னு ரஞ்சித்தை கூப்பிட்டு சாருக்கு மட்டும் காமிச்சிருப்போம், நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி சார் வீட்டில் போயிட்டு சிம்பிளான சின்ன டிவியில் பிக்சர் காமிச்சிருக்காங்க. சார் பார்த்துட்டு நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். ஒரு 10:30 மணி இருக்கும் தானே. நம்ம 2 பேருக்குள்ள ஒரு நட்பு எத்தனை வருஷம்னாரு. சார் நிச்சயமாக ஒரு 36 வருஷம் இருக்கலாம். அந்த 36 நட்புக்கு நம்ம நட்புக்கு அடையாளம் கபாலி ஒரு மகுடம் உங்கள் கம்பெனிக்குன்னாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? அந்த ஒற்றை வார்த்தையில் அந்த படத்தில் அவர் கவித்தமாக சொன்னார், நம்மளுடைய நட்புக்கு 36 வருடத்திற்கு கபாலி ஒரு மகுடம்னாரு. அது பெரிய ரொம்ப பாக்கியம் சார்னு மறுநாள் அவரை போய் நான் பார்த்தேன் வீட்டில். அப்போ சார் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா தானே
அப்படி சொன்னார். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னாரு. இது வந்து பாட்ஷான்னு நீங்கள் நினைக்க வேணாம் தானே, இது ஒரு தளபதியும் நாயகனும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாரு. கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரீரிகார்டிங் முன்னாடி நான் ஒரு தடவை படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு சொன்னேன், அதாவது எஃபெக்ட் கிடையாது, டப்பிங் கரெக்ஷன் இருக்குது, ரீரிகார்டிங் கிடையாது. படம் 2.5 மணி நேரம் போனதே தெரியல. கூப்பிட்டேன் ரஞ்சித்தை, எஃபெக்ட்டு ரீரிகார்டிங் மிக்சிங் எதுவுமே இல்லாத இப்படி உட்கார வச்சிருக்கிய, ஒரு ஃப்ரேம் கூட நீ ட்ரிம் பண்ணாதேன்னு, ஒரு ஃப்ரேம் நீ எடுக்காதன்னு சொன்ன. கேட்டு பாருங்கள் தம்பியா, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வரவேற்பு, அப்படிப்பட்ட ஒரு இது. கண்டிப்பாக சார். அந்த வரவேற்புடைய உச்சம் தான் இல்லை, அந்த வரவேற்பு அப்படிங்கிறது பார்த்த பிறகு வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் நிறைய இருந்துச்சு. முந்தின நாள் நைட்டு வரைக்கும் டிக்கெட் அப்படிங்கிறது கிடைக்காம திண்டாடினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த டிக்கெட் விற்பனையிலேயே நீங்கள் ஒரு கையாண்டீங்க. ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சிட்டியில் இருக்கிற அத்தனை தேட்டர்லையும் ஸ்க்ரீன் பண்ணோம். ஏன்னா எல்லாருக்கும் அது போய் சேரணும், எல்லாரும் போய் பார்க்கணுன்றதுக்காக எல்லாம். சத்தியத்தில் ஒரு 7 தேட்டர்னா 7 தேட்டர், தேவி காம்ப்ளெக்ஸில் 4 தேட்டர்னா 4 தேட்டர், சங்கத்தில் 3னா 3, அபிராமியில் 5ன்னா 5, இப்படி எல்லா தேட்டர்லேயும் அப்படி 11 ஸ்க்ரீன் இருந்தால் 11 ஸ்க்ரீனும் இருக்குது, 14 ஸ்க்ரீன்னா 14 ஸ்க்ரீன்னு கபாலி. இது ஒரு பெரிய ரெக்கார்டு, வரலாற்று சாதனை. அதே மாதிரி கபாலினுடைய டீசரை நம்ம முதல்ல வெளியிடுறோம். டீசரை வெளியிட்ட உடனே அந்த ஒரு 10 மினிட்ஸில், ஒரு 1 ஹவரில் வியூவர்ஸ் லேக்ஸ் க்ரோஸ்னு போயிட்டுருக்குறாங்க. இது ஒரு கபாலி படத்தினுடைய ஆடுக்கு எந்த அளவிற்கு ஒரு இணையதளம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறீங்க? இல்லை, உண்மையிலே ஒரு பெரிய வரலாற்று சாதனை வந்து யூடியூப்பில் வந்து கபாலினுடைய டீசர் வந்து 2 கோடியை தாண்டினது, அதுவும் 20 நாளில் 22 நாளில். அப்போது அது வந்து அந்த யூடியூபினுடைய நிர்வாகிகளே வந்து என்னை வந்து சந்தித்து எங்களுடைய சைட்டுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு. ஃபஸ்ட்டு பிக்சர் ஏஷியாவிலேயே இதுதான் முதல் இடம், ஹாலிவுட்டில் வந்து இது 2வது இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பொக்கே கொடுத்தாங்க. நான் சொன்னேன், 4.5 வருஷத்தில் ரெக்கார்ட் பண்ணதை பற்றி பேசுங்களேன், இது 22 நாளில் ரெக்கார்ட் பண்ணுது, 4.5 வருஷம் பார்க்கும்போது இது வந்து அந்த மாதிரி 10 மடங்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லி அந்த பொக்கே வாங்கி ரிசீவ் பண்ணேன். அப்படி யூடியூப் நிர்வாகிகளே வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு போன ஒரு வைபவம் நம்ம ஆஃபீஸில் நடந்தது. அதே மாதிரி நம்ம யூடியூப் இணையதளங்கள்லாம் ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே அளவுக்கு இந்த படங்கள் வந்த உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அப்லோட் பண்ணிடுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. இல்லை, இது வந்து முழுக்க வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய முயற்சி எடுத்தால் இந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் போய் பார்த்து எங்களுடைய நிலைகளை, எங்களுடைய அவலங்களை, எங்களுடைய கஷ்டங்களை சொல்லும்பொழுது அவங்க தான் அந்த ஒரு 6 சாஃப்ட்வேர் உள்ள ஒரு இருக்குது, அதாவது ஏர்செல், வோடோஃபோன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது வந்து அவங்களுடைய சேனல் மூலிமா தான் கம்ப்ளீட்டாக இன்டர்நெட்டில் வருது. அது அவங்க மனசு வச்சு முடுக்கப்பட்டால் அது ஒடுக்கப்படும். அதுக்குண்டான தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் இனி வரும் காலத்தில். இந்த திரைப்படம் பல இடங்களில் மணிமகுடமாக இருந்தாலும் கூட இந்த திரைப்படத்திற்கான கதை கரு உருவாக்கம், அந்த கதை கருவை ரஜினி சார் செலக்ட் பண்ணது, அதற்கான ஒரு டீம் ஸ்பிரிட்டு, இந்த ஸ்பிரிட்டில் எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இது கொஞ்சம் நெருடலான விஷயம் எதுவுமே கிடையாது? கதைக்கெல்லாம் மலேசியாவில் மலேசியாவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், அவர்களுடைய பாதிப்புகள், அதுக்காக போராடக்கூடிய போராளி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டத்தில் சின்ன இடைச்செருகல்கள், யாரோ ஒருத்தர் விஷவதியை தூவுறாங்க. ஆனால் அதெல்லாம் அடுத்த கட்டமே மக்கள் வந்து தப்பு, நீ அந்த மாதிரிலாம் சொல்லாத, அந்த மாதிரி நினைக்காதன்னு திட்டுறது எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இல்லை சார். அந்த விஷய விதைகள் கூட இந்த படத்தினுடைய இன்னொரு விதமான வெற்றிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக உறுதியாக. ஏன்னா அந்த திரைப்படம் வந்துச்சு, முதல் நாள்லேயே இணையதளங்களில் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இருந்த பிறகும் கூட திரையரங்குகளில் இன்னைக்கு வரைக்கும் நிரம்பி தான் கூட்டம் இருக்குது. ஸோ நான் வர வழியில் ஒரு நண்பர் அனுப்பிச்சிருக்காரு, இந்த மாதிரி கமலா தேட்டரில் பார்த்தீங்கன்னா அத்தனை ஷோவும் ஃபுல்லாகி வெளியில் க்ரௌடுன்னு. பாண்டிச்சேரியிலேருந்து ஃபோன் வந்து 5 தேட்டர் போட்டுருவோம், 5 தேட்டர் ஃபுல்லுன்றாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது பாண்டிச்சேரி அரசாங்கம் கூட அங்குள்ள தொழிலாளர்களுக்கெல்லாம் கூட அந்த டிக்கெட்டுகளை விற்பனை செய்தாங்க. ஸோ அந்த மகிழ்ச்சியை தாண்டி இதை கபாலி சார் பார்த்து, ரஜினி சார் பார்த்துட்டு
அவர் இனி சொல்லப்போனால் அவரை கபாலி அப்படின்னே தான் சொல்லணும், அந்த அளவுக்கு ஒரு நேம் இருந்துச்சு. இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒரு பல எதிர்ப்பலைகளை தாண்டி நீங்கள் கொண்டு வந்திருக்க இந்த சூழலில் ஏன் இந்த மாதிரி எதிர்ப்பலைகளை தேவையில்லாமல் இந்த திரைத்துறைக்குள் நிறைய பேர் திணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அது வந்து மனமாச்சரியங்கள் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது வந்து எவ்வளோ இருக்குது, சிலது நம்ம வந்து நிறைய விஷயங்களை நிறைய இல்லை, நான் வந்து இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாத ஒரு சூழல். பல பேருக்கு இது தாங்க முடியலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பக்கம் தெறி வெற்றி, இந்த பக்கம் மாபெரும் வெற்றி கபாலி, எப்படி எனக்கு கிடைச்சது இல்லையா? ஒரு மாபெரும் பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு சார். அதாவது இணையதளங்களில் வந்து பெரிய இஷ்யூ ஆன பிறகும் கூட இன்னும் தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா இது ஒரு ரஞ்சித் சார், ரஜினி அண்டு உங்களுடைய மிகப்பெரிய அந்த என்ன சொல்ல மார்க்கெட்டிங் யுத்தி. ஸோ இதனால் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. ஸோ இது இனி வரக்கூடிய கலைத்துறையில் ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு அதுவும் காலை பொழுதில் ரொம்ப உற்சாகமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நேயர்களே, அடுத்த வரவேற்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.